எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையில் வந்திருக்கிறோம். உங்கள் வார்த்தையை தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. ஆண்டவரே, சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லும் அது உம்முடைய சத்தமாய் துணிக்கப்பட வேண்டும். மனுஷீகம் மாம்சீகம் வெளிப்படவே கூடாது ஆண்டவரே. தெய்வீகம் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. மனுஷ சத்தத்தினால் எங்களுக்கு மனம் அடிவு உண்டாகும். தேவ சத்தம் அநேகரை உயிர்ப்பிக்கும். ஆண்டவரே, நீர் பேசும். தேவ பிள்ளைகள் நீர் பேசும். எந்த விதத்தில் மந்தாரங்கள் தூக்கமைகள் வராவிடிக்கத்தை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனத்தில் உம்முடைய அடிவும் பலப்படுத்தும். எசேக்கியாவின் ஜெபத்தில் இருக்கிற சாராம்சத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த நாளுக்குரிய அந்த சாராம்சத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ கரெக்டாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்ல போகிறோம். எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அவர் அந்த ஜெபத்துக்கு கேட்டதற்கு காரணம் அவருடைய ஜெபத்தின் சாராம்சம். அவருடைய ஜெபத்தில் இருந்த சாராம்சங்களை ஒவ்வொரு காரியங்களும் நம்ம தியானிச்சுட்டு வரோம். கரெக்டாக சொல்லுங்கள். ஜெபத்தின் முதல் சாராம்சம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவன். அடுத்து இரண்டாவது சாராம்சம் அவன் உண்மையிலோனாக இருந்தான். மூன்றாவது காரியம் உத்தமனாய் இருந்தான். இந்த நாளில் இந்த உத்தமத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டு சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் தெய்வம் அவருடைய ஜெபத்தினுடைய ஒவ்வொரு சாராம்சத்தையும் கவனமாய் கேட்டு அவர் ஒரு சில நிமிஷங்களிலே அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டுடைய பாத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் இந்த வார்த்தையை கவனமாக கேட்குறோம். அவருக்கு முன்னாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், இன்னைக்கு உத்தமமாய் காணப்படணும். இந்த உத்தமத்தை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையில் பார்க்கும்போது துருவா அந்த உத்தமன்ற வார்த்தைக்கு ஒரு சரியான ஆங்கில பதம் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக அல்லது அநேக அர்த்தங்கள் உடையதாய் ஆங்கில வேதத்தில் போட்டிருக்குது. உத்தமம்னு சொல்லி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலைப்பு குறித்து தியானித்தோம். இந்த நாள் காலைப்பு குறித்து கொஞ்சம் நம்ம தொட்டு டச் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இந்த உத்தமன் அப்படி சொன்னாவே ஆங்கிலத்தில் அதற்கு அநேக வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. இன்டெக்ரிட்டி, பெர்ஃபெக்ட்டு, அப்ரைட் அப்படி சொல்லி ரொம்ப வார்த்தைகள் வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் தியானித்து பார்க்கிற பொழுது பார்த்திங்கன்னா மெய்யாவே ஆண்டு சமூகத்தில் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நம் வாசித்த நீதிமொழியின் புஸ்தகம் 28:10 படி கடைசி பகுதி என்ன சொல்லுது? உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். நாம் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சொன்னால் கண்டிப்பாக உத்தமர்களாக இருக்கணும். ஆமென். இப்போ ஆண்டுடைய சமூகத்தில் வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவராய் தெய்வம் இந்த எசேக்கியா ஆண்டருக்கு முன்பாக இருந்தான், ஆண்டருக்கு முன்பாக உண்மையாக இருந்தான், ஆண்டருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தான். அதனால அவன் செபித்த மாத்திரத்தில் உடனே பதில் கிடைச்சி. அப்போ பதில் என்பது ஒரு பெரிய நன்மை. அப்போ உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். இந்த நன்மையை பெற்றுக்கொண்ட எசேக்கியா போல நம்முடைய வாழ்வில் நன்மை என்ன சின்ன பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எசேக்கியாவிட்ட இருந்த உத்தமம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் ஜெபிக்கிற போது அந்த ஜெபத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மன உத்தமமாய் நடந்தேன்னு சொல்கிறான். ஆங்கிலத்தில் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபெக்ட் ஹார்ட்னு சொல்கிறான். இந்த தமிழில் மனம்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் ஹார்ட்னு போட்டிருக்குது. மனம் சொன்னால் மூளைக்குள்ளே இருக்கிறது, ஹார்ட்னா இருதயத்தில் இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். அந்த ஆங்கில வேதத்தில் நல்லா சிறப்பாக சொல்லப்பட்டு பாருங்கள்.
பெர்ஃபெக்ட் ஹார்ட், உத்தம இருதயம். நல்லா கவனிச்சு கேளுங்க தேவ சமுதிரருக்கு தேவ பிள்ளைகள். அப்போ இவன் என்னதான் உத்தமமாக செஞ்சான்? இந்த எசேக்கியா குறித்து நம்ம நல்லா வாசிக்கிறோம். இவன் 25 வயசுல ஆட்சிக்கு வந்தான், 29 வருஷம் ஆட்சி புரிந்தான். 25 வயசில் 29 வருஷம் ஆட்சி புரிந்தான். அந்த 29 வருஷம் ஆட்சியில் பகுதியாக பிரிச்சிட்டோம்னா 14 + 15. இந்த 14 வருஷம் அவனுடைய சமூகத்தில் அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டாக இருந்தான். ரெண்டாவது 15 வருஷம் அவன் எப்படி இருந்தான்னு சொல்லி சரிவர தெரியல. அந்த முதல் 14 வருஷத்தில் தான் இவன் ஆண்டவரை தேடுறதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 20ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கடகடன் வசனத்தை வாசிக்கும்போது 5ஆம் வசனத்திலிருந்து அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் 14 வருஷத்தில் இந்த எசேக்கியா கர்த்தருக்கு பிரியமானதில் செஞ்சான். 14ஆவது வருஷத்தில் தான் 2 அவனை அஃபெக்ட் பண்ணுது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1வது காரியம், சனகரிப் ராஜா 14ஆவது வருஷத்தில் யூதேயா தேசத்தை முற்றுகை போட்டு எருசலேமையும் முற்றுகை போட்டுக்கிறான். அதில் கொஞ்சம் தடுமாறிட்டான் எசேக்கியா. அடுத்து இவனுக்கு ஒரு நோய் வந்துச்சு 14ஆவது வருஷத்தில் தான். ஏன்னா 15 வருஷம் கூட்டி கொடுத்தனால 29 வருஷம் இருந்தான் உயிரோட ஆட்சி புரிந்தான். அப்போ 14ஆவது வருஷத்தில் அவனுக்கு நோய் வந்து என்ன அட்டாக் பண்ணிச்சு. இந்த 2 காரியத்தில் அவன் மீட்டெடுக்கப்பட்டான்னா அந்த 14ஆவது வருஷத்தில் வந்து அவனுக்கு நோய், அந்த நோயில் அவன் ஜெபிச்ச மாத்திரத்தில் உடனே பதில். அந்த பதிலுக்கு காரணத்தை தான் நம்ம தியானிக்கிற பொழுது உத்தம இருதயத்தோடு நடந்தான் என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த 14 வருஷத்தில் அவன் செஞ்ச காரியத்தை கொஞ்சம் தியானிக்கிற பொழுது அவன் ஆட்சிக்கு வந்த மாத்திரத்தில் இந்த நம்ம வாசித்தோம் அசிரியா தேசனுடைய அந்த மேற்பார்வை அவன் என்ன செஞ்சா தள்ளி விட்டுட்டான், பெலிஸ்தரை முறியடிச்சிட்டான். அவனுடைய நாட்களில் இவனை போல கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கையில் இவனுக்கு முன்னும் பின்னும் எந்த ராஜாவும் இருந்ததே இல்லை. அப்போ இவனுக்கு முன்னாடி தாவீதும் அப்படி இருந்ததில்லை, இவனுக்கு பின்னாடி வந்த யோசியாவும் இப்படி இருந்ததில்லை. இவன் தான் நம்பிக்கையில் பேர் பெற்றவன். சரி, இவ்வளவு தூரம் புகழ் பெற்றவன். இப்போ அவனை குறித்து 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது இவன் ஆட்சிக்கு வந்த மாத்திரத்தில் இவன் செஞ்ச காரியங்களை பாருங்கள். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் மன்னிக்கணும் 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்தான். இவன் எப்படி உத்தமனானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் சொல்கிறான், ஜபத்தில் சொல்கிறான், ஆண்டவரே நான் உங்கள் பார்வையில் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக இருந்தேன்னு சொல்லி வர்றான். அப்போ எப்படி இருந்தாலும் சொல்லி அவனை குறித்து பார்க்கும்போது இவன் ஆட்சிக்கு வந்த மாத்திரத்தில் அவன் செஞ்ச காரியம் பாருங்கள். 3ஆம் வசனத்தில், தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. நல்லா கவனிங்க, இது சர்ச்சு கட்டிடத்தை திறக்கிற ஒரு பெரிய காரியமா, பழுது பார்க்குற பெரிய காரியமா அப்படிலாம் நீங்கள் விகற்பமாக நினைக்காதீங்க. இவங்க அப்பா பேர் ஆகாஸ். இவங்க அப்பா செஞ்ச சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேட்டை, பயங்கரமான மோசமான காரியங்கள் செஞ்சான். தேவனுடைய ஆலயத்தை பூட்டி போட்டான், தேவனுடைய ஆலயத்துக்குள்ள விக்கிரகங்கள் வச்சு பார்த்தான், தேவனுடைய பலிபீடத்தை இடித்து போட்டான். எப்படியாவது நமக்கு ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு இவனை பிடிக்க வந்த ராஜாட்ட போய் அடிமையாக இருந்துட்டு அங்கே போய் ஒரு பலிபீடத்தை கண்டு அந்த பலிபீடத்து மாதிரியே இங்கே சர்ச்சில் கட்டினா
பலவிதமான தாறுமார்கள் விக்கிரங்க ஆராதனை எல்லாம் செஞ்சு இவனை போல மோசமான ஒரு ராஜா எவனுமே கிடையாது. ஆலயத்தவே என்னச்சிட்டானா எவனும் இங்கே வந்து கும்பிடாத, பூட்டியே போட்டுருவோன்னு சொல்லி பூட்டி போட்டான். அப்படி ஒரு மோசமான ராஜா ஆகாஸ். இப்படி பூட்டி போட்ட ஆலயத்தை ஆட்சிக்கு வந்த மாத்திரத்தில் இவன் செஞ்ச முதல் காரியம், மோசமானவனுக்கு பிறந்தா மோசமானவனு தான் இருப்பாங்க. ஆனால் பாருங்க, மோசமானவனுக்கு பிறந்தவன் தூய்மையானவனாய் காணப்படுகிறான். வந்த மாத்திரத்தில் ராஜபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதம், அதாவது தொடங்கின 1 மாதத்துலேயும் ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை என்ன செஞ்சிட்டானா பழுது பார்த்தான். அடுத்தபடியாக ஆசான் லேவியரும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்கள் நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். என்னென்ன காரியம் சொல்கிறான்? லேவியரையும் ஆசானை கூப்பிட்டு வந்து முதல் மாதத்தில் முதல் வாரத்தில் என்ன செய்கிறான்னா இவங்களை கூப்பிட்டு வந்து முதல்ல நீங்கள் உங்களை சாங்டிஃபிகேஷன், உங்களை சுத்தம் பண்ணுங்கள், பரிசுத்தம் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆலயத்தை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இதில் இருக்கிற எல்லாம் வெளியே கொண்டு போய் அசுத்தத்தெல்லாம் என்ன செய்யுங்க, வெளியே கொண்டு போங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆலயம் அப்படி சொன்னாவேவும் இந்த ஆண்டவருக்கு விருப்பப்பட்ட ஆலயம் எது? நான் தான், நாம தான். சொல்லுங்க, நான் தான் தேவன் விரும்புகிற ஆலயம். ஹல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலையும் ஏசியாவில் சொல்லி வச்சார், கையினால் கட்டப்பட்டுக்கிற ஆலயத்தில் விருப்பப்படார். அவர் விரும்புறது கிடையாது. நாம் ஏன் ஆலயம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் கூடி ஆராதிக்கிறதுக்கு, கூடி உட்கார்றதுக்கு, கூடி தொழுது, கூடி முழங்கால் போடுறதுக்கு தான் ஆலயம் கட்டுறோம். மற்றபடி ஆலயத்தில் தான் அவர் வாசம் பண்ணுறது கிடையாது. அவர் விரும்புகிற ஆலயம் நான் தான். சொல்லுங்கள், அவர் விரும்புகிற ஆலயம் அவர் விரும்புகிற ஆலயம் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகள் கவனமாக இருங்க. இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுன்னு அவையும் ஆண்டுடைய சமூகத்தில் சுத்திகரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல சொல்கிறான், உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல சுத்தம் பண்ணுங்க. அவர் வாசம் பண்ணுகிற இந்த கட்டிடத்தை என்ன செய்யுங்க, அவர் தொழுகிற இந்த இடத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தம் பண்ணுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பண்டிகையை ஆசிரிக்க சொல்கிறான். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காரியங்கள் நடக்குது. இப்போ 15ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் சகோதரை கூடி வர செய்து ஒத்த ராஜாவுடைய கற்பனைப்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். வசனங்களுக்கு ஒத்த ராஜாவுடைய கற்பனையின்படி. அப்போ இவன் சுயத்தின்படி அந்த காரியத்தை செய்யலை, வசனத்தின்படி தான் நினைச்சான் ஆலயத்தை சுத்திகரிக்க சொல்கிறான். எந்த ஒரு காரியத்தையும் சில நேரத்தில் சுயத்தின்படி நமக்கு ஆலோசனை வரும். ஆனால் அந்த ஆலோசனை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும், இது வேத வசனத்துக்கு ஒத்து இருக்குதா அப்படி சொல்லி பார்க்கணும். இந்த எஸ்ஐக்கு அந்த காலத்துலேயும் அவன் செய்யும்போது வசனங்களுக்கு ஒத்தபடி தான் என்ன சுத்தம் பண்ண சொல்கிறான். அப்படி சொல்ல காத்துக்க தேவ பிள்ளைகளே. இப்போ 11ஆம் வசனத்தை வாசிங்க. என் குமாரரே, இந்த இவங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்பொழுது அசதியாய் இராதேயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு நிற்கவும் தெரிந்து கொண்டார். அவங்களுடைய பொசிஷனே அவங்க நினைச்சுட்டாங்கன்னா இழந்து போய் மறந்து போய் தூரமாக போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா செஞ்ச வேலை எல்லாம் ஆசாரியர்கள் லேவியர் ஓடி போயிட்டாங்க. ஆனால் அவங்கள திரும்பி கூட்டு வந்து இந்த எசேக்கியா சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கணும், ஊழியம் செய்வர்களாக தூபம் காட்டுவர்களாக உங்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் இந்த வேலையை என்ன செய்யுங்க, கரெக்டாக செய்யுங்க. ஒவ்வொரு காரியம் ஆலயத்தை திறந்தா சுத்தம் பண்ணால் திரும்பவும் ஆசாரி லேவியரையும் அவங்களுடைய பணிவிடையில் வைக்கிறான். இப்போ ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கிற பொழுது 30ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து வாசிக்க போகிறோம். இதில் கூட 25, 26 வாசித்திருங்க. 29ஆம் அதிகாரத்தில் காத்தும் நாத்தானும் கைத்தாளங்களையும் தம்புர்களையும் அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகவலை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவக்கின நேரத்திலே கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவை தாவீது ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழங்க தொடங்கின.
ஒவ்வொரு காலம் பாருங்கள், ஆலயத்தை திறந்தான், சுத்தம் பண்ணான், லேவியரை நியமித்தான். இப்போது தாவீது ராஜாவும் ஆசாப்பும் பாடல்களும் அவங்க கற்றுத்தந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையை செய்ய பலி செலுத்த தொடங்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக முழுசாக வாசனை நமக்கு டைம் இருக்குது, அதனால் பாருங்கள் 30வது இடத்துக்கு வருவோம். இப்போது 17ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வசனம் வாசிங்க. அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தங்கள் அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேட்டு சொல்லும்போது பஸ்காவை அனுசரிக்க வேண்டிய விதத்தில் தான் அனுசரிக்கணும். அப்படி அனுசரிக்காம மாற்றி பஸ்காவை புசிச்சிட்டா அவன் என்ன செய்யப்படுவான்? அறுப்புண்டு போவான். அவன் ஜனத்தில் இருக்க மாட்டான், செத்து போயிடுவான். ஆனால் இங்கே நடக்கிற என்ன தெரியுமா? ரொம்ப வருஷங்கள் பஸ்காவை ஆசரிக்கலை, பஸ்காவுடைய ப்ரொசீஜர்லாம் மறந்து போச்சு. ஆனாலும் பஸ்காவை ஆசரிக்கின்ற ஆர்வம் இருக்குது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு உற்சாகம் இருக்குது. ஆனால் அதை செய்ய வேண்டிய பிரகாரமான அவங்களுக்கு என்ன செய்யலை, செய்ய தெரியல. அது ஏனென்றால் எப்ராயிம், மனாசே, இசக்கார், செபுலன், மனுஷன் ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். எழுதியிருக்கிற பிரகாரமாக பஸ்காவை சாப்பிடாம இவங்க இஷ்டத்துக்கு என்ன செஞ்சாங்க? அதாவது எலும்பை முறிக்கக்கூடாது, சுட்டு சாப்பிடணும், இப்படிலாம் இருக்குது. இவங்க அவிச்சு சாப்பிட்டாங்கன்னா தப்பு, இவங்க அதை குழம்பு வச்சுட்டாங்கன்னா தப்பு, இதை சுட்டு தான் சாப்பிடணும் பஸ்காவை. இதுதான் ப்ரொசீஜர். அங்கே கசப்பு கீரை இருக்கணும், அங்கே காலில் செருப்பு மாட்டி இருக்கணும், கையில் தடி பிடிச்சிருக்கணும். இப்படி பல விதமான ப்ரொசீஜர்லாம் இருக்குது பஸ்காவுக்கு. இந்த ப்ரொசீஜரில் எழுதிடாத பிரகாரமாக இவங்க சொந்த இஷ்டத்துக்கு நினச்சினாங்க புசிக்கிறாங்க. இப்போது பார்த்துக்கிட்டே இருந்த இசைக்கியா ஜனங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை, உற்சாகத்தை பாட்டு சந்தோஷப்பட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான். அவர்களுக்காக எஸ்ஐக்கு என்ன செய்ய விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். அல்லேலூயா. தேவசமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இவனுடைய உத்தமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். ஆலய காரியங்கள், பணிவிடை செய்கிற லேவியர் ஆசாரிய காரியங்கள், சுத்திகரிக்கிற காரியங்கள், அவர்களை கர்த்தருடைய சுதந்திர பணிவிடைக்கு வச்சு அவர்களை ஆராதிக்க வச்ச காரியங்கள், தாவீதுடைய பாடல், ஆசாவுடைய பாடல் பாட வச்ச காரியங்கள். இப்போ தேவசமூகத்தில் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பஸ்காவில் கூட தவறுதல் நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு. இப்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு நாளில் அவன் அறுப்புண்டு போவான்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அறுப்புண்டு போக வைக்கல. இந்த எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் ஏன் இருதயம் ஆலயத்தின் சம்மந்தப்பட்டதில், ஆராதனை சம்மந்தப்பட்டதில், ஆண்டருக்கு பலி செலுத்துவதில், ஆண்டரை மகிமைப்படுத்தல, ஆண்டருக்காக நான் நிற்கிற காரியத்தில் நான் ஈடுபடுகிறனோ, என் இருதயம் உத்தம இருதயம். ஸ்தோத்ரா. திரும்பி சொல்கிறீங்க கேளுங்க. எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு எத்தனை பலுக்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பாரங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்தை ஒருத்தர் என்ன செய்யாதீங்க, அசட்டையாக இருக்காதீங்க. ஆண்டு வேதம் சொல்லி பாருங்க, இவன் இவ்வளவு தப்புகள் நடந்துருச்சு, சங்காரத்துக்குள்ளாக வேண்டியவர்கள், ஆனாலும் ஜெபத்தை கேட்டவங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்த இந்த தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற பரிசுத்த சுத்தாங்க இல்லை. வாஞ்சை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாகம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் போதும். நீங்கள் தாகம் இருந்துட்டு ஐயோ வேகமாக போக முடியலையே, ஐயோ சர்ச்சுக்கு வேகமாக போய் ஆராதனை செய்ய முடியலையே, பாடல் வேலை முடிஞ்சிருக்குமே, ஆராதனை முடிஞ்சிருக்குமே, இப்போ போகிறேன்னு சொல்லி ஆதங்கத்தோடு வந்தீங்கன்னா அது ஒரு உங்கள் இருதயம் நேராக இருக்குன்னு அர்த்தம். பாடல் தான் முடிஞ்சிருக்கும் இப்போ என்ன அப்படின்னு அசட்டை நினச்சிங்கன்னா உங்கள் இருதயம் செவ்வை இல்லைன்னு அர்த்தம். அப்போது என் இருதயம் எப்படி உத்தமமாக தேவனுடைய சமூகத்தில் காணப்படுது, என் ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் எப்படி தரணும், என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் காரியத்தில் நான் உத்தமமாய் காணப்பட்டேன். அதனால தான் இந்த எசேக்கியா ஜெபம் பண்ணா, உமக்கு உண்மையாக இருந்தேன், உத்தமமாக நடந்தேன்,
இவன் சொல்லிட்டு பதில் தாங்காண்டு கேட்கல, பதில் என்ன சொல்லிச்சு, தேடி வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சோதனை பாருங்க, இன்னும் வசனத்தை வாசிக்க போகிறோம். அதே 30 அதிகாரம் 25 வசனத்தில் வாசிங்க. யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்களுடைய சபை அனைத்துமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. அல்லேலூயா. இந்த எசேக்கியா அன்னைக்கு ஆசாரில் ரெடி பண்ணுது. இப்போ ஆசாரிகள் வந்து பரிசுத்தமாக்கி கொண்டு ஆலயத்தை பரிசுத்தமாக்கி பலிய ஆசாரிப்பு இடத்துல செலுத்தி இப்போ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆசீர்வாதம் பரலோகத்தில் போய் அங்கீகாரமாய் அது எட்டப்படுகிறது. அல்லேலூயா. தேவசல எக்காரணம் கொண்டும் இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ஜீவாமா கூட ஒரு பிரசங்கம் பண்ணுவது அப்படி அந்த பிரசங்கத்தில் சொன்னாங்க. அதாவது இந்த யூடியூப் பிரசங்கத்தில் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியன், ஒரு பாஸ்டர் ஆறாம் முடிஞ்சு செபிக்கிட்டு ஆசீர்வாதம் கூறுகிற பொழுது அப்போ தான் என்ன செய்வாங்களா மக்கள், நம்ம ஆசீர்வாதம் சொல்கிறவங்க நாங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டோம். அப்போ தான் என்ன செய்வாங்க, பேனா எடுக்கிறோம், புஸ்தகத்தை எடுக்கிறதும் இதை எடுக்கிறதும், ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்குது. அந்த ஆசீர்வாதம் சொல்லும்போது ஆசீர்வாதத்துக்கு ஒவ்வொரு என்னச்சுன்னா ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம், இந்த ஆசீர்வாதம் நமக்கு நேராக கடந்து வரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அதை அப்படியே அங்கீகரிக்கணும். அப்படி இந்த ஆசீர்வாதம் நம்மள தங்கும். நம்ம தான் என்ன செய்கிறோம், அந்த அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறோம், ஓடுறோம். அப்படி இருந்தோம்னா அந்த ஆசீர்வாதத்தில் நமக்கு எட்டுவது கஷ்டம். இங்கே பாருங்கள், இது பரலோகத்தின் வாசஸ்தலத்து போய் இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டது பரலோகத்தின் தேவனுடைய வாசத்தில் போய் எட்டிருச்சான். அல்லேலூயா. இந்த ஒரு மனுஷனுக்கு உத்தமம், நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு ஆகாஸ் அந்த தேசத்தையே நினைச்சிட்டான், பாழாக்கி போட்டுட்டான். ஒரு எசேக்கியா அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். ஒருத்தவங்க தான் ஆமீன் சொல்கிறாங்க. ஒரு எசேக்கியா தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்தான். இப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம குடும்பத்துக்கு முதல்ல ஆசீர்வாதமாக இருப்போம். ஏன்னா என் பாதை, என் எண்ணம் கர்த்தருக்கு உத்தமமாக இருக்கட்டும். என் உத்தமம் என் குடும்பத்தை மட்டும் இல்லை, என் பட்டணத்தையும் என் தேசத்தையும் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. எழுப்புதல் எப்படி உண்டாகும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் உருப்படியாக ஜெபம் பண்ணி, ஒரு குடும்பம் உருப்படியாக ஜெபம் பண்ணி, ஒரு சபை உருப்படியாக ஜெபம் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுப்புதல் உண்டாகும். தேசம் முழுதும் அக்கினி பற்றி எரியும். இப்போ 31 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகுது. ஒரே ஒரு மனுஷன் நிமித்தமாய் உண்டான எழுப்புதல். என்னது எழுப்புதல் பாருங்க. முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்ராயிம் மனசேலும் கூட சிலைகளை உடைத்து வெட்டி இடித்து தகர்த்து போட்டார்கள். அவரவர் தங்கள் ஊர்களிலிருந்து தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். 29 அதிகாரத்தில் ஆட்சிக்கு வந்த மாத்திரத்தில் ஆலய காரியத்தை தொடங்கினவன் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சு செஞ்சு பலி செலுத்தி இப்போது ஜனங்களெல்லாம் ஆசீர்வதித்து அவங்கவுங்க ஊருக்கு போங்கன்னு அனுப்புகிறான். போகிற வழியில் அவங்க சும்மா போகலை, இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு எழுப்புதல் ஆவி. போகிற வழியில் நினைச்சிட்டு போகிறாங்க, உடைக்கிறாங்க, வெட்டுறாங்க, இடிக்கிறாங்க, தகர்த்து போடுறாங்க. எல்லா தேவனுக்கு பிடிக்காத அனைத்து செயலும் இதுதாங்க எழுப்புதல். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் எங்கே புறப்பட்டுச்சு சொல்லுங்களேன்? எசேக்கியா ராஜாட்ட ஒருத்தன்ட்ட தான் புறப்பட்டுச்சு. இவன் ஒருத்தன் தான் ஆலயத்தை திறந்து சுத்திகரித்து ஆசாரியை நியமித்து பஸ்கா பண்ணி ஆசரித்து பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ணி அநேக காரியங்களை செஞ்சான். இப்போ பாருங்க, இவன் ஒருத்தன்ட்ட புறப்பட்ட எழுப்புதல் இப்போ போகிற அனைத்து ஜனங்கள்ட்டையும் ஆண்டருக்கு பிடிக்காத அனைத்து காரியம் செய்து தேசமே பெரிய சந்தோஷத்தில் காணப்படும்.
இன்னைக்கு இந்த எழுப்புதல் எங்கே புறப்படணும்? இந்த எழுப்புதல் எங்கே புறப்படணும்? எண்ணில், எங்களில், நம்மில், நம்முடைய சபையில் புறப்படணும். உண்மையிலேயும் இந்த தேவனாய் கர்த்தரை நம்ம இனிமேல் எப்படியெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு தேடணும் அப்படிலாம் தேடுவோம். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் என்கிட்ட இல்லை, ஆனாலும் அவருடைய சபையில் வாஞ்சியோடு வரேன். பார்த்தீங்களா, என் பாவத்தை அவர் மன்னிப்பார். அந்த தாகத்தை அறிகிறார். விகற்பமாக பேசுவோம், ஏசுனாருக்கு பிடிக்காத பேசுவோம், ஆனாலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லி விழுந்துட்டோம்னா இந்த பாவத்தையெல்லாம் மன்னிச்சிடறார். எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அவனுடைய பாதபடியில் இந்த உத்தமத்திற்குரிய அடுத்த மனிதர்களை பார்க்கிற பொழுது அவனுடைய சமூகத்தில் எண்ணாகமும் 14ஆம் அதிகாரத்திலும் உபாகமும் 1ஆம் அதிகாரத்திலும் காலைப்படி உத்தமத்தை குறித்து வேதம் சொல்லுது. எண்ணாகத்தின் புஸ்தகம் 14:24, உபாகத்தின் புஸ்தகம் 1:36 ஆண்டவரே சொல்கிறார். ஆண்டவரே இந்த காலைப்பு குறித்து ஒரு சாட்சி போகிறார். உத்தமமாய் என்னை பின்பற்றியபடினாலும், இந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துகிற ஆங்கில அகராதி உள்ள வார்த்தை பார்த்தீங்கன்னா முழுவதுமாய் முற்றிலுமாய் என்னை பின்பற்றினான். உத்தமன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி பயன்படுத்தினா ஃபுல்லி ஃபாலோடு. இந்த இடத்துல பயன்படுத்தப்படுற வார்த்தை பாருங்க, முழுவதும் முற்றிலும் என்னை பின்பற்றினான். அடுத்தபடியாக உபாகமத்தில் 1:36 இந்த இடத்துல பின்பற்றது குறித்து ஆண்டு சொல்றாரு. இந்த உத்தமமாய் பின்பற்றினபடினான்ற இடத்துல ஆங்கில வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஹோலி ஃபாலோடு. ஹோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு மனுஷன் ஒரு 10th படிக்கிற பையன் மேத்ஸில் என்ன செஞ்சிட்டான்? ஃபுல் மார்க் எடுத்துட்டான், ஃபுல்லி. இப்போது அதே பையன் ஹோல் சப்ஜெக்ட்லேயும் ஃபுல் மார்க் எடுத்துட்டான். நல்லா கவனிங்க, ஒன்றுலேயும் ஃபுல், எல்லாத்துலேயும் ஃபுல். அப்போது ஃபுல்லின்ற வார்த்தையை எண்ணாம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், FULLY ஃபுல்லி. ரெண்டாவது உபாகமத்தில் WHOLLY ஹோலி. இந்த ஹோல் எல்லாவற்றிலும் இந்த காலைப்பு குறித்து கர்த்தர் சொல்றாரு, முழுவதும் முற்றிலும் என்னை பின்பற்றினவன். ஹல்லேலூயா. இப்படி இருந்தோம்னா அதாங்க உத்தமம். ஏன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை பின்பற்றினீங்கன்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி இருக்கவே கூடாது. கொஞ்ச நேரம் இங்கே இருந்து ஓடக்கூடாதுன்னு அதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்தில். முழுவதும் தேவ சமூகம், முழுவதும் தேவ பிரசனம். ஆண்டவருடைய சமூகத்தில் 6:30 மணிக்கு ஆராதனை தொடங்குது, 9 மணிக்கு 2.5 மணி நேரத்தில் ஆராதனை முடியுது அப்படிங்கன்னா இதில் ஃபுல்லி ஹோலி ரெண்டும் இருக்கணும், முழுவதும் முற்றிலும் இருக்கணும். நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் என் எண்ணங்களும் என் சிந்தைகளும் என் இருதயம் வேறு இடத்துல தான் கிடையாது. நான் இங்கே கிடையாது. நானும் இருக்கணும், என் எண்ணங்களும் என் சிந்தையும் இருக்கணும். அல்லேலூயா. இப்படித்தான் இந்த காலை பின்பற்றினா. நம்ம 28:10 வாசித்தோம், உத்தமர்கள் நன்மையை சுதந்திரிப்பார்கள். இந்த காலை உத்தமமாய் பின்பற்றினா, எப்படி உத்தமமாக பின்பற்றினா? இந்த முழுவதும் கர்த்தரை பின்பற்றினா. அதாவது கர்த்தர் சொன்னார், இந்த பாரு, நீங்கள் போகிறீங்க, போகும்போது நீங்கள் எதிரியை பார்த்து பயப்படாதீங்க. அந்த எதிரிகளை நான் துரத்துவேன், கொலைவிகள் வச்சு நான் துரத்துவேன், அவங்கள நான் முற்றிலும் அழிப்பேன், சங்காரம் பண்ணுவேன். நீங்கள் அவங்கள பார்த்து என்னிலும் ஜனப்படுத்தவர்கள் சொல்லி பேசக்கூடாது, பயப்படவே கூடாது. ஏன் சொன்னால் துரத்துக்கிற நீ இல்லை, நான். யுத்தம் பண்ணுறது நீ இல்லை, நான். எல்லாத்தையும் இது எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் இந்த காலைப்பு கேட்டதை அப்படி இருதயத்தில் வச்சுட்டு இதை கர்த்தர் செய்வார், இதை கர்த்தர் செய்வார் அப்படியே விசுவாசத்தினான். இதுதாங்க உத்தமம். முழுவதும் கர்த்தரை பின்பற்றினான். இதனால தான் 14 யோசுவாவில் மலை நாடு அவனுக்கு கிடச்சிச்சு. மலை நாடுன்றது சும்மா லேஸ்பட்டது இல்லை.
நம்ம தியானிச்சு இருக்கிறோம். அது ராட்சதர்கள் வாழ்கிற ஒரு மலைப்பட்டணம். அது செழிப்பும் அருமையான வசதிகள் நிறைந்த ஒரு பெரிய பட்டணம். அந்த மலைநாடு தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டான். அதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஆண்டு சமூகத்தில் நன்மை சுதந்திரிக்க வேண்டிய நாம் முழுவதும் கர்த்தர் பின்பற்றோம். இந்த வார்த்தையை கர்த்தர் உபாகமத்தின் புஸ்தகத்தில் மோசையின் மூலம் பேசுகிறார். எப்படிங்கன்னா, நாம் கர்த்தர்ட்ட அன்பு வர்றது இந்த கொஞ்சம் 20, 30, 50, 70% இல்லை. நம்ம கர்த்தர்ட்ட அன்பு வர்றது எப்படி கூறணுமா? 100%. இதைத்தான் கர்த்தர் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, ஒரு பாட்டு பாடுறோம், ஒரு ஆராதனை செய்கிறோம். அந்த முழு பலத்தோடு அன்பு கூறினா அந்த பாட்டில் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்னா கண்ணை திறந்து பார்த்தா இப்படின்னா இப்போது 15 வயசு பிள்ளைங்க, 15 வயசு பாய்ங்க பார்த்தீங்க இப்படின்னா எப்படி இருக்கும்? சத்தமும் வேண்டாம், யுத்தமும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி கை தட்டினா சத்தமே வர வேண்டாம், அப்படி கை தட்டா முழு பலத்தோடும். இந்த 3வது காரியம் ஆண்டு சமூகத்தில் முழு இருதயம் 1வது காரியம், முழு ஆத்துமா 2வது காரியம். பாருங்க, தேவ சமூகத்தில் இருதயம், ஆத்துமா, பலம் 3 சேர்ந்து முழுமையுமா இருக்கணுமா? ஆண்டு சமூகத்தில் எக்காரணம் கொண்டும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நன்மை சோதரிக்காமல் இருக்கவே மாட்டோம். ஆண்டவர் கூட மார்க்கில் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது காணிக்கை பெட்டிட்டு உட்காந்துருக்கிறார். காணிக்கை பெட்டிட்டு உட்காந்துருக்கிற ஆண்டவர் எல்லாரும் போட பார்க்குறாங்க, சீசரும் பார்க்குறாங்க. சீசர்கள் ஒருத்தரை பார்த்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த ஏழை விதவை, அந்த விதவை போட்டதை அவர் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 41 12 41 44 வரைக்கும் வசனம் சொல்லுது. இந்த காணிக்கை போட்டதுக்கு நம்ம பேச வரல. இப்போ அந்த அம்மாவுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த அம்மாவுடைய இருதயத்தை குறித்து வசனம் பார்த்து சொல்லுங்க. தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. முழுமையை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். காணிக்கு அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பேச வரல. தேவசமத்தில் கர்த்தர் எந்த விதத்திலும் ஊழியக்காரனை கர்த்தர் போஷிக்க வல்லவர். அதனால் ஜனங்களை ஊழியத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி பேசுனதுனால நாம் பிழைப்புட்ட போகிறதுக்கு கிடையாது. கர்த்தர் போஷித்தார்னா போஷிக்கப்பட முடியும், இல்லாட்டும் யாரும் போஷிக்க முடியாது. இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, இவள் தன் தன் பாருங்க வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாய்ந்த எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம். இருக்கிறது எல்லாமே போட்டான். இருக்கிறது 2 தான். அந்த 2 என்னச்சிட்டா போட்டா. அப்போ இவளுக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசம். எப்படி என் தேவன் இந்த 2 போட்டாச்சுன்னா எனக்கு அடுத்து நாளைக்குள்ளது தருவார். அது எழுதப்படலை, இது தியானம். எனக்கு உண்டானதெல்லாம் நான் கொடுத்துட்டுனா என் தேவனுக்கு தான் நான் கொடுக்குறேன், ஆளுக்கு தான் நான் கொடுக்குறேன், ஆண்டுக்கு தான் கொடுக்குறேன், நிச்சயம் எனக்கு கொடுப்பா. நாம் ரொம்ப நேரத்தில் அப்படி செய்ய மாட்டோம். அப்படி நமக்கு விசுவாசம் வரவே வராது. ஆனால் இந்த விசுவாசம் வந்துருச்சு, ஜெயந்தான். சாரி பார்த்து விதவிட்டு போய் கேட்ட மாத்திரத்தில் ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. இது இன்னைக்கோட சாப்பாட்டுக்கு முடிஞ்சிட்டு அடுத்து இந்த சாப்பாடு பலனோட வாழ்ந்து செத்து போயிடுவோம். இல்லை, கர்த்தர் சொல்படி கேட்டால் பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது. குடும்பத்தார் எல்லாரும் சாப்பிடுவாங்க. நிறைவேறிச்சா? முழுமை. உன் முழு இருதயம், உன் முழு ஆத்மா, உன் முழு பலம். இப்படி தேவன் அன்பு கூறணும். நீங்கள் எதில் அன்பு கூறுறீங்க? எப்படி அன்பு கூறுறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில்
ஆராதிப்பதில், துதிப்பதில், ஜெபிப்பதில், வேத வசனத்தை வாசிப்பதில், தேவனுக்கு பிரியமாக நடப்பதில், ஆண்டுக்காக ஊழியம் செய்வதில் உங்களுக்கு முழுமை எதெல்லாம் உங்களுக்கு முழுமையை காண்பிக்கிறீங்களோ நிச்சயமாய் கர்த்தர் அந்த முழுமையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த பாருங்கள் 100 பவுன் போட்டாங்க, 5 பவுன் போட்டாங்க, இப்படி வெள்ளித்தட்டை போட்டாங்க, இப்படி பொன் பாலத்தை போட்டாங்க, இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் இயேசுநாதர் பேசுகிற வறுமையில் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாத்தையும் போட்டார். நிச்சயமாக மறுநாள் கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டு முழுதும் வாழ்நாள் முழுதும் நிச்சயமாக ஆண்டவர் நடத்துவார். காரணம் தேவனுடைய சமூகத்தில் அந்த முழுமை. இதை தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். இந்த முழுவதுமாய் கர்த்தரை பின்பற்றுகிற காரியத்தில் அன்று வசனம் சொல்லி பாருங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11:6, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 14:8. இது தேவன் மற்றவர்கள்ட்ட தாவீதை குறித்து சொல்லுகிற காரியம். நல்லா கவனிக்கணும். தேவன் மற்றவர்கள்ட்ட தாவீதை குறித்து சொன்ன சாட்சி. 1வது சாட்சி மகன்கிட்ட சொல்றார். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் இந்த காலேபு ஃபுல் ஹோல் முழுவதும் பின்பற்றினான். இந்த தாவீது எப்படி பின்பற்றான் பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, 11:6 வாசித்த வசனம் சொல்லுது, இந்த ஆண்டவரை பரிபூர்ணமாய் பின்பற்றினான், பூரணமாய் பின்பற்றினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எப்படிங்க இது சாத்தியமா? நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நடக்குமா? நடக்கும். நம்ம உள்ளத்தில் எண்ணம் இருந்தால் போதும், இடம் கொடுத்தா போதும், நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நடக்கும். 14:8 வாசிங்க. நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு சொன்னையானதையே செய்ய தன் முழு இதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல், முழு இதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல். யெரொபெயாம்கிட்ட தீர்க்கதரிசனம் சொல்றாரு. கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. முழு இதயத்தோடும் என்னை பின்பற்றின தாவீது. 3வது மனுஷன்ட்ட தீர்க்கதரிசி வச்சு கர்த்தர் தாவீதை பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்னை குறித்து, என் சந்ததிகிட்ட என்னை குறித்து சபையில் கர்த்தர் பேசணும். உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகிட்ட கர்த்தர் பேசணும். முழுமையுமே கர்த்தரை பின்பற்றணும். அல்லேலூயா. இதனால பார்த்தீங்கன்னா இவன் எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் எசேக்கியா கூட பதில் தந்தார். இவன் ஒரு சங்கீதம் பாடும்போது 34 சங்கீதம் 6 வசனம் பாடும்போது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லா இடுக்கண்கள், எத்தனை இடுக்கண் தாவீதுக்கு வந்துச்சு? ஒரு இடுக்கண்ணில் கூட தாவீது மாட்டவே இல்லை. சாவுக்கு நேரம் வந்தாலும் சரி, கட்டுகளுக்கு நேரம் வந்தாலும் சரி, அடிக்கிறதுக்கு நேரம் வந்தாலும் ஒரு இக்கட்டில் கூட தாவீது மாட்டவே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் தப்புவித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீதுடைய ஒரே ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம வேதத்தில் கடந்து வாசிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுடைய ஜெபம் 2 சாமுவேல் புஸ்தகம் 16:30 ஒரு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. 2 சாமுவேல் 16:31. அகித்தோப்பேலை குறித்து, அகித்தோப்பேல் அப்சலோம்கிட்ட சேர்ந்துட்டான். அகித்தோப்பேல் ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரன், அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லுவான், நடக்கும். இப்போ அகித்தோப்பேல் அப்சலோம்கிட்ட ஒரு ஆலோசனை சொல்கிறான். அந்த ஆலோசனையின்படி நடக்கிறதுக்கு எல்லாரும் எத்தனைப்படுறாங்க. இப்போ முன்கூட்டியே ஒரு ஜெபம் பண்ணிட்டான் தாவீது. பார்த்துட்டிங்களா? சாரி, 2 சாமுவேல் 15:31. இந்த குறிப்பிட்ட வசனம் நான் வாசிக்கிறேன். தாவீது, கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஒரு ஜெபம் பண்ணுறான். அகித்தோப்பேல் என் மகன்கிட்ட இருக்கிறான், என் மகன்கிட்ட இருந்ததுனால அவன் ஏதாவது துரு ஆலோசனை கொடுத்துட்டானா ஏன் வாழ்க்கை போச்சு ஆண்டவரே. அதனால இவன் ஏதாவது ஆலோசனை கொடுத்தனா அவன் ஆலோசனை நினைச்சிருக்க. ஆமாம், சும்மா அதை நாசம் பண்ணிருங்க, பைத்தியமாக்கிறீங்கன்னு சொன்னான். உண்மையிலே நடக்குது பாருங்கள். பதில் எப்போது கிடைக்கும்? 17ஆம் அதிகாரத்தில்
1ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஊசாயிட்டு ஆலோசனை கேட்குறாங்க, அகித்தோப்பேல்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அகித்தோப்பேல் ஒரு சூப்பர் ஆலோசனை சொல்கிறான். ஆனால் அந்த ஆலோசனையை நடத்தாமல் ஊசாய், தாவீது ஃப்ரெண்டு யூசாய் என்ன சொன்னால், இப்படி செய்ய வேண்டாம், உங்கள் அப்பாவை பிடிக்கணும், உங்கள் அப்பாவை கொண்டு போடுதுன்னா இப்படி செய்யணும்னு சொல்லி மாற்று ஆலோசனை சொல்கிறான். அப்படி மாற்று ஆலோசனை சொல்லிவிட்டு அதை தாவீதுட்டு போய் சொல்லிடுறான். இப்படி மாற்று ஆலோசனை சொல்லிவிட்டு நீ தப்பிக்க முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போயிரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. அன்று சமூகத்தில் நல்ல ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். அகித்தோப்பேல் நல்ல ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். இப்போது இவன் ஜெபம், அவன் ஆலோசனை சொன்னால் அதை பைத்தியமாக்கிருங்க ஆண்டவரை. கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். ஜெபத்தை கேட்டு பதில் தந்துட்டார். பதில் தந்தது மாத்திரமில்ல, அந்த மனுஷனே என்ன செஞ்சிட்டானா, தற்கொலை செஞ்சு செத்தே போனான். வசனம் 21 வசனம் 17 23 வாசிங்க. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாஞ்சு கொண்டு செத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் ஒரு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துடைய அவனு ஆலோசனையே பைத்தியமாக்குங்க சொன்னதுக்கு ஆளையே காலி பண்ணிட்டார் ஆண்டவர். நான் உத்தமனாக இருந்தா, நான் முழுமையாக கர்த்தரை பின்பற்றினா, நான் எனக்கு விரோதிட்டு போய் நான் போராடிக்கிட்டு இருக்க அவசியமே இல்லை. ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும், ஆண்டவரை இவன் எனக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டு இருக்க ஆண்டவரேன்னு மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. வேறு ஒன்றும் சொல்லாதீங்க. அவனுக்கு ஒன்று போடுங்கன்னு சொல்லாதீங்க, அவனை மாற்றி போடுங்கன்னு சொல்லாதீங்க. எனக்கு விரோதமாக கிரீசிர் அது மட்டும் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யுத்தங்களை செய்கிறார். நான் முழுவதும் கர்த்தரை பின்பற்றினால், நான் உத்தமமாக என் வாழ்க்கையில் நடந்தால் கர்த்தர் எனக்கு நன்மையை தருகிறதை கண்களை முடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த புதிய நாளிலும் தெய்வ சமூகத்தில் எசேக்கியாவுடைய உத்தமத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆண்டவரே, அதோடு கூட சேர்ந்து காலேபுடைய உத்தமம், ஆண்டவரே தாவீதுடைய உத்தமம், ஏழை விதவியுடைய உத்தமம், ஆண்டவரே இவங்களெல்லாம் உம்மை முழுவதுமாய் பின்பற்றினார்களே. இந்த வசனத்தை கேட்கிற தியானிக்கிற நாங்கள் முழுவதும் உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யாத ஏசப்பா. எந்த விதத்திலும் அறவர வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஃபார்மாலிட்டி அது ஏற்றுக்கொள்ளவே படாது. எந்த விதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் முழுவதும் பின்பற்ற வேண்டுமாண்டவரை. யாரோ சொல்லி இல்லை, நாங்கள் அனுபவிச்சு, எங்கள் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் அனுபவிச்சு அது உண்மை முழுவதும் பின்பற்ற உதவி செய்யும். ஒரு ஆராதனை காரியமானாலும் சரி, ஒரு ஜெபிக்கிற காரியமானாலும் சரி, தனி ஜெபமானாலும் சரி, நாங்கள் அறகுறையாக கண்ணை திறந்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு புறம்பான எந்த காரியத்தை செய்யாமல் முழுவதும் முழுவதும் முழு இருதயம், அன்றைய முழு ஆத்துமா முழு பலத்தோடு அன்பு கூறத்தக்கதாக அந்த முழுமை இந்த எசேக்கியாவை போல, காலேபை போல, தாவீதை போல எங்களில் காணப்பட உதவி செய்யுங்க. அன்பின் ஆண்டவரே, வார்த்தையிலே தந்த தேவனுக்கு நன்றி. வார்த்தையின்படி நடக்க எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் சபையார் யாவருக்கும் அனுகூலம் பண்ணுங்க. பரலோகத்தின் எங்கள் ஜெபங்கள் எட்டப்படட்டும் ஆண்டவர். பரலோகத்திலிருந்து பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சரீர பலவீனங்கள் எங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பாடிக்கு எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. வந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. சந்தோஷம் சமாதானத்தை நிரப்பி அனுப்புங்க. தொடர்ந்து மாலையில் நாங்கள் கூடி வந்து கர்த்தரை தொழுது செபிக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணிவன்போடு மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.